மாநிலத்தில் வெயில் வெப்பம் அதிகமாக இருக்குது. இதில் வந்து சாதாரணமாக ஆடைன்னு சொல்லிட்டு தவிர்த்தாலும் அந்த ஆடையினால என்ன மாதிரி டிசீஸ் வருது? சார், இப்போ இந்த கோடை காலத்தில் நம்ம ஈரோடு இப்போ இன்னைக்கு 106 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் இருக்குது டெம்பரேச்சர். ஸோ அப்படிங்கிறப்போ நம்ம ஆடைகள் வந்து எவ்வளோ முன்னெச்சரிக்கையாக நம்ம வந்து அதை பயன்படுத்தணுங்கிறது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. முடிஞ்ச வரைக்கும் நம்ம லைட் கலர்ஸ் ஆடைகள் தான் நம்ம போடணும். லைட் கலர்ஸ்னால் ஒயிட்டு, கிரே, இந்த மாதிரி வந்து பேஸ்டல் கலர்ஸ் ஆடைகள் தான் நம்ம போடணும். அது வந்து முடிஞ்ச வரைக்கும் காட்டன், லினன் இந்த மாதிரி லூஸ் ஃபிட்டிங்காக இருக்கணும். ஸோ டைட் ட்ரெஸ்ஸஸ் போடக்கூடாது, லூஸ் ஃபிட்டிங்காக இருக்கணும். அண்ட் தளர்த்தியான ஆடைகள் போடணும். அந்த மாதிரி தலைக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்ம கேப், ஒயிட் கேப் அந்த மாதிரி போட்டுக்கலாம். இல்லைன்னா ஒயிட் கலர் அம்பர்லா, அந்த மாதிரி லைட் கலர்ஸ் அம்பர்லா வந்து நம்ம பயன்படுத்தலாம். அந்த மாதிரி டைட் ட்ரெஸ் போடுறப்போ ஆட்டோமேட்டிக்காக உள்ளே இருக்க ஹீட் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அண்ட் ஸ்வெட்டிங்லேருந்து எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக ஹீட் வந்து எக்ஸஸ் ஆகும் பாடியில். ஸோ ஈஸியாக வந்து எவாப்ரேட் ஆகிறது, அந்த இது வந்து அப்சார்ப்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுதான் இம்பார்ட்டன்ட்டு. செகண்ட் வந்து நடக்கிறப்போ அவங்க கால் வந்து பேர் ஃபுட்டோடு நடக்கக்கூடாது, வெறுங்காலோடு நடக்கக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம லைக் சாண்டில்ஸ் அந்த மாதிரி வந்து ஓப்பன் டோ சாண்டில்ஸ், ஓப்பனாக இருக்க அந்த மாதிரி செப்பல்ஸ் வந்து வேர் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக தலைக்கு வந்து கேப் போட்டிருக்கணும். ட்ரெஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் லூஸ் ஃபிட்டிங்காக இருக்க லைட் கலர்ஸ் ட்ரெஸ் தான் போடணும். காலுக்கு வந்து அவங்க முடிஞ்ச வரைக்கும் செப்பல் இல்லாமல் வெறுங்காலோடு கண்டிப்பாக நடக்கக்கூடாது. பிகாஸ் என்னன்னு பார்த்தோன்னா இந்த டார்க் கலர்ஸ் பர்டிகுலராக இப்போ பிளாக் கலர் ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி நம்ம போடுறப்போ வந்து மேலே சோலார் ரேடியேஷன்லேருந்து 70 to 90% வரைக்கும் கம்ப்ளீட்டாக அந்த ஹீட் வந்து நம்ம பாடிக்குள்ளே அப்சர்வ் ஆகும். பட் லைட் கலர்ஸ் போடுறப்போ என்னாகும், ஒரு 20% தான் ஹார்ட்லி அப்சர்வ் ஆகும். மீதி 80% வந்து அந்த லைட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிடும். அந்த ஹீட் வேவ் வந்து உள்ள பாடிக்குள்ளே போகாது, 80% ரிஃப்ளெக்ட் பண்ணும் லைட் கலர்ஸ்லாம். பட் டார்க் கலர்ஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் 90%க்கு மேலே வந்து கம்ப்ளீட்டாக அப்சர்வ் பண்ணும். ஸோ இன்னும் மோர் ஹீட் ஃபார்ம் ஆகும், நமக்கு இன்னும் மோர் டீஹைட்ரேஷன் அந்த மாதிரி நம்ம அஃபெக்ட் ஆகும். இப்போ அந்த ஹீட்டை அப்சர்வ் பண்ணுறதுனால ஸ்கின் சார்ந்து என்ன மாதிரி ப்ராப்ளம்? ஆமாம், அது வந்து லைக் ஸ்கின் சார்ந்த பாதிப்புகள் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின் ரேஷ், நல்ல ஒரு ரெட்டிஷாக இச்சிங்கோட ஒரு ரேஷஸ் வரலாம். ரெண்டாவது வந்து ஸ்கின் அங்கங்கே வந்து பப்ளிங் மாதிரி ஒரு எடிமா மாதிரி வரும். ஸ்கின்ல வந்து தோலெல்லாம் தடிச்சு வீங்கி போகும் அந்த மாதிரி. ஸோ அது அவங்க இச்சிங் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க எல்லாமே அதை வந்து ஸ்கின் வந்து ஈஸியாக பீல் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பாடி ஃபுல்லாக எக்ஸசிவ் ஸ்வெட்டிங் ப்ளஸ் வந்து ஹீட்னால வந்து சேஞ்சஸ் இது ஸ்கின்ல நடக்கும். இப்போ இந்த ஜென்ரேஷன் குறிப்பாக வந்து பெண்களாகட்டும் பசங்களாகட்டும் பிளாக் கலருக்கு அடிஷன் ஆகிடுறாங்க. அதே போல் வந்து ஒரு ட்ரெஸ் போடனாலும் பச்சை, எல்லோ அப்படிங்கிற மாதிரி டார்க் கலரை தான் போடுறாங்க. ரொம்ப லைட் கலருங்கிறதே ரொம்ப அவாய்ட் பண்ணுறாங்க. இல்லை, நம்ம இது சேஞ்ச் ஆகிடும் சார். யங்ஸ்டர்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம புரிய வைக்கணும். ஸோ டார்க் கலர்ஸ் நம்ம விண்டரில் போட்டுக்கலாம். பட் இந்த பீக் சம்மர் பீரியடில் நம்ம லைட் கலர்ஸ் தான் போடணும். ஸோ லைட்டு, கிரே மாதிரி இந்த மாதிரி ஒயிட் கலர்ஸ் தான் பெஸ்ட் ஆக்சுவலாக சம்மரில் போடுறது. டைட் ஃபிட்டிங்கும் போடக்கூடாது, இட் ஷுட் பி லூஸ் ஃபிட்டிங்காக இருக்கணும், அந்த மாதிரி போடணும். இப்போ இதுவே ப்ரொஃபஷனல் தகுந்த மாதிரி இருக்காங்க. இப்போ ஒரு டிரைவர்னா வந்து காக்கி போடணும், இப்போ டாக்ஸி டிரைவர்னா ஒயிட்டு போடுறாங்க. இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் வயசு போகிறப்ப வந்து அவங்க கம்பல்சரி அதுக்கு மஸ்டாக போகணும்னு இருக்கு. கரெக்டு. ஸோ கொஞ்சம் அது லூஸ் ஃபிட்டிங்காக போட்டுக்கலாம். ஸோ இன்டர்மீடியட்டாக அவங்க வந்து லைக் வெட் டவல்ஸ் வச்சுட்டு ஒயிட் கலர் டவல் நீரில் நனைச்சி வெட் டவல்ஸ் வச்சு அப்பப்போ அவங்க ஸ்கின் அந்த ஸ்பாஞ்சிங் மாதிரி அவங்க ஆக்சுவலாக கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி நெக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஏரியாஸ் அந்த மாதிரி அவங்க பண்ணிக்கலாம். அண்ட் ஸோ இது மாதிரி அவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ கவர்மெண்ட்லேருந்து இதுக்காக ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க? ஏன்னா ஆடைன்னு சொல்லி ட்ரெஸ் கோடிங் தானே அப்படின்னு சொல்லி கடந்து போயிடுறாங்க யாராக இருந்தாலும். அதே வெயிலுக்கு என்னப்பா எந்த ட்ரெஸ் போட்டு போனால் என்னப்பா அப்படின்னு. இல்லை கவர்மெண்ட்லேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு இதே தான், லூஸ் ஃபிட்டிங்காக போடணும், அது மாதிரி லைட் கலர்ஸாக வேர் பண்ணிக்கலாம். சிலது யூனிஃபார்ம் இருக்கும், அது வந்து டார்க் கலர்ஸ் முடிஞ்ச வரைக்கும் நம்ம அவாய்ட் பண்ணணும். எந்த இதுலேயும் டார்க் கலர்ஸ் வராது. இப்போது நம்ம ஹாஸ்பிட்டல்லே எல்லாமே ஒயிட் கலர் வந்து ஒயிட் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி கவர்மெண்ட் கிட்ட இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்திருக்கு. இப்போ இந்த ட்ரெஸ் கோடிங்னால அதிகமாக அஃபெக்ட் ஆகிறதுக்கு பெண்களாக இல்லை, இந்த ட்ரெஸ் கோடில் வந்து அதிகமாக அஃபெக்ட் ஆகிறது வந்து சில்ட்ரன்ஸ் அஃபெக்ட் ஆகுறாங்க. பிகாஸ் அவங்களுக்கு சொல்ல தெரிய மாட்டேங்குது. செகண்ட் வந்து ப்ரெக்னென்ட் உமன். ஸோ அவங்க வந்து பீக் சம்மர் ஹார்ஸில் வெளியில் போகிறப்போ ஆட்டோமேட்டிக்காக டீஹைட்ரேஷன் அஃபெக்ட் ஆகுறாங்க. எல்டர்லி பீப்புள், ஸோ 60 and above இருக்க இந்த மாதிரி ஓல்டேஜ் மேல் ஃபீமேல் ரெண்டு பேருமே வந்து ஹைலி அஃபெக்ட் ஆகுறாங்க. ஸோ அவங்க ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் 12 to 3 PM வந்து அவங்க வெயிலில் போகிறத அவாய்ட் பண்ணணும். மற்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே மார்னிங் இல்லைனா லேட் ஈவினிங் அந்த மாதிரி அவங்க வந்து கேரி அவுட் பண்ணிக்கலாம். அண்ட் ஸோ எக்ஸ்ட்ரீம் பாப்புலேஷன் ஏஜ் குரூப் இருக்கவங்க, சில்ட்ரன் அண்ட் ஓல்டேஜ் பீப்புள் அஃபெக்ட் ஆகுறாங்க. ப்ரெக்னென்ட் மதர்ஸ் ப்ளஸ் டயபெட்டிக் ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கவங்க, இவங்களும் வந்து பீக் சம்மரில் வெளியில் போகிறப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு சின்கோபி கிடினஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க. அந்த மாதிரி க்ரானிக் இல்னஸ் இருக்கவங்களும் முடிஞ்ச வரைக்கும் வெளியில் போகக்கூடாது.
ஸோ மெயினாக அவங்க பாடி வந்து ஹைட்ரேஷன் அந்த இதில் அப்படியே மெயின்டைன் ஆகணும். டீஹைட்ரேஷன் அந்த ஸ்டேஜுக்கே போகக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். செகண்ட் வந்து ஃபுட்டில் பார்த்தோன்னா அவங்க குக் பண்ணுறது எல்லாமே மத்தியானம் குக் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிக்கணும். மத்தியானம் ப்ரிப்ரேஷனும் மார்னிங்கே பண்ணிக்கணும். குக் பண்ணுறப்போ அந்த சமையல் ரூம் கிச்சன் வந்து கம்ப்ளீட்டாக வெல் வென்டிலேட்டடாக விண்டோ டோர் எல்லாம் ஓப்பன் பண்ணணும். உள்ளேயே அந்த ஹீட் வந்து அக்குமுலேட் ஆகக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஹை ப்ரோட்டீன் டயட், அதிக புரதச்சத்து இருக்கிற பொருட்கள் நம்ம சம்மரில் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அண்ட் கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ், டீ, காஃபி முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணணும். ஹை ப்ரோட்டீன்ங்கிறது முட்டை, ஆல் மீட்டு இந்த மாதிரி இருக்கு. அதிக பருப்பு வகைகள் சிலதெல்லாம் வந்து ஹை ப்ரோட்டீன் இருக்கிறது. நான்வெஜ் இதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணணும். பிகாஸ் அது வந்து நம்ம பாடி டைஜஸ்ட் ஆகுறதுக்கு மோர் எனர்ஜி தேவைப்படும். ஸோ மோர் எனர்ஜிங்கிறப்போ அது மோர் ஹீட் வந்து பாடியில் ப்ரொடியூஸ் ஆகும். அது என்ன, இட் வில் காஸ் மோர் டீஹைட்ரேஷன். அந்த மாதிரி சுகரி ஐட்டம்ஸ் எடுத்தாலும் நிறைய மோர் வாட்டர் லாஸ் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக டீஹைட்ரேஷன் வரும். கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸு, பாட்டில் இருக்க சுகரி ட்ரிங்க்ஸு, டீ, காஃபி, ஆல்கஹால் இது எல்லாமே வந்து நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய ஃபுட். இந்த சம்மர் பீரியடில் முடிஞ்ச வரைக்கும் இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கணும், அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அந்த மாதிரி செகண்ட் வந்து பார்க்டு கார்ஸில் நின்றுட்டு இருக்க காரில் வந்து குழந்தைங்களை காருக்குள்ளே வச்சுட்டு கார் சம்மரில் வெளியில் ஹீட்டாக இருக்குது அப்படிங்கிறப்போ சன்லைட்டில் கார் நின்றுட்டு இருக்கப்போ ஆட்டோமேட்டிக்காக காரோ சில்ட்ரன்ஸோ இல்லை பெட் அனிமல்ஸோ உள்ளே வச்சுட்டு நம்ம டோர் சாத்திட்டு ஷாப்பிங்கோ ஏதோ உள்ளே போயிடுறோம் அப்படிங்கிறப்போ அது கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். ஏன்னா காருக்குள்ளே இருக்க ஹீட் வந்து மோர் டேஞ்சரஸ். ஸோ கண்டிப்பாக அது அஃபெக்ட் ஆகும். இப்போ நிறைய வெக்கேஷன்லாம் போகிறாங்க சம்மர், இந்த மாதிரி அவாய்ட் பண்ணாமல் இல்லை, கண்டிப்பாக வெக்கேஷன் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க சார் ஆக்சுவலாக. ஸோ ஈவன் எல்லா பக்கமுமே டெம்பரேச்சர் பீக்கில் தான் இருக்குது. ஸோ எதுவுமே கூலண்ட் எதுங்கிறது எங்கேயுமே இப்போது இல்லை, எல்லா இடத்துலையும் டெம்பரேச்சர் ரைசிங் அப்படிங்கிறப்போ முடிஞ்ச வரைக்கும் மோர் க்ரௌடடாக இருக்கும். ஸோ மோர் வைரல் இன்ஃபெக்ஷன்ஸும் இந்த டைமில் தான் பரவுறது. நிறைய அம்மா போடுறது எல்லாமே இந்த டைமில் தான் வந்து கேசஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் சில்ட்ரன்ஸு, எல்டர்லி பீப்புள் முடிஞ்ச வரைக்கும் வெளியில் கூட்டிகிட்டு போகிறத அவாய்ட் பண்ணணும். மறுபடியும் இந்த ட்ரெஸ் கோடிங்க்கு வேறு ஏதாவது தாங்க சொல்லுவாங்க? ட்ரெஸ் கோடிங் இதுதான் மெயினாக. லைட் கலர்ஸு லூஸ் ஃபிட்டிங்காக போடணும் கண்டிப்பாக, அதுதான் இம்பார்ட்டன்ட். டார்க் கலர்ஸ் நம்ம முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கணும் சம்மர் பீரியடில். இன்னொரு இப்படி இருக்குன்னா அக்னி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுது. என்ன ஆமாம், அக்னி நட்சத்திரம் வரப்போ இன்னும் மோர் காம்ப்ளிகேஷன்ஸ் நம்ம சம்மரில் போடுறோம். பர்டிகுலராக 12 PM to 3 PM. ஸோ அந்த பீக் சம்மர் ஹார்ஸில் வெளியில் போகிறத முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே தவிர்க்கணும். அம்பர்லாம் எடுத்துகிட்டு போகலாம், தொப்பி போட்டுக்கலாம், லைட் கலர்ஸ் தொப்பி போடலாம். அந்த மாதிரி கொஞ்சம் ப்ரிகாஷன்ஸ் முடிஞ்ச வரைக்கும் ஸ்ட்ரெனுவஸ் ஆக்டிவிட்டி இந்த மாதிரி சம்மர் இதெல்லாம் வந்து வெளியில் பண்ணாமல் அவுட்டோராக பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. அவர்களை மாஸ் ஏத்துறது இல்ல, போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.